டைம்ன்றது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் மெமரி ஃபார் ஆல் ஆஃப் அஸ் க்ரோயிங் அப். அண்ட் இந்த படம் அந்த டாப்பிக்கை கொஞ்சம் நிறையவே இம்பார்ட்டாக தொட்டிருக்கும். ஸோ அபி சொன்ன மாதிரி இந்த படம் வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக போய் எல்லோரும் என்ஜாய் பண்ணி ஒரு கனெக்ட் வந்து பார்த்து டெஃபினட்டாக ஒரு ஸ்மைல் இன் யோர் ஃபேஸ் வரும் அட் தி எண்ட் ஆஃப் திஸ் மூவி. ஸோ மெசேஜாக இதில் மெசேஜாக நாங்கள் கொடுக்கணுன்றது வந்து அது ஃபோர்ஸ் நாங்கள் பண்ணலை. பட் படத்தில் ரொம்ப நல்ல டைலாக்ஸ் உண்டு, படத்தில் நிறைய நல்ல மொமெண்ட்ஸ் உண்டு. ஸோ ஐ எம் ஷுர் தெர் பி அ குட் டேக் அவே ஃப்ரம் த மூவி தட் பீப்புள் கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் வித் லவ். ஒத்தடையான் மாதிரி மறுபடியும் ஒரு டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட மூவியை எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப ஆசையாக இருக்குங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி 11 இயர்ஸ்க்கு முன்னாடி இவ்வளோ டெக்னாலஜி கிடையாது. ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. அண்ட் டெஃபினட்டாக அப்ராட்லலாம் ஏஷியா மீன் சைனா, ஜப்பான், ஹாலிவுட்டாக இருக்கட்டும், அனிமேஷன்ற மீடியமுக்கு லைவ் ஆக்ஷன் மீடியம் அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் லைவ் ஆக்ஷன் படங்களை விட அனிமேட்டட் படம் அங்கே நல்லா ஓடும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில். ஸோ இந்தியாலுமே ஐ எம் ஸோ ஹாப்பி மகாவதார் நரசிம்மா ரீசெண்டாக வந்து அதை ஒரு ஓப்பன் பண்ணியிருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் நிறைய அனிமேஷன் படம் வரணும்னு நான் ஐ ரியலி ஹோப் அண்ட் ப்ரே. அண்ட் ஆஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நாங்களும் அந்த எஃபர்ட் டெஃபினட்டாக எடுப்போம். பட் அன்லைக் 10 years ago இப்போ டெக்னாலஜி இஸ் அட்வான்ஸ்ட் அ லாட். யாரை வச்சு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது கரெக்டாக கதையை பொறுத்துங்க. டெக்னிக்கலி அட்வான்ஸ் நிறைய வந்தாலும் கூட இப்போ இங்கே இருக்கிற பழக்கப்பட்ட ஆடியன்ஸ் வந்து இந்த மண் சார்ந்து இந்த மாதிரி நேட்டிவிட்டி ரொம்ப விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. பட் அந்த நேட்டிவிட்டி சார்ந்த ஒரு விஷயத்தை டெக்னிக்கலாக கொண்டு போய் சேர்க்க முடியுமா? செய்யும்போது இதுக்கு எந்த மாதிரி? ஐ திங்க் இட்ஸ் பாசிபிளுங்க. அண்ட் ஐ திங்க் ரீசெண்டாக வந்த ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லணுன்னாமே இட்ஸ் த காந்தாரா ஃப்ரான்ச்சைஸ். காந்தாரா படம் பார்த்திங்கன்னா நிறைய சிஜி இருக்குது, பட் அது வந்து அந்த கதை ரொம்ப ரூட்டடாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு தேவையான டெக்னாலஜி நம்ம கொடுக்கணும். இல்லைனா இது வந்து ஒரு டெக்னாலஜி படம்ன்ற ஆங்கிளில் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பிக்கணும். பட் எண்ட் ஆஃப் த டே ஸ்கிரிப்ட் ரொம்ப முக்கியம் அண்ட் ரூட்டட்னஸும் ரொம்ப முக்கியம். இந்த படத்துக்கு சென்சாரில் அப்ளை பண்ணியாச்சுங்க. ஓகே. இந்த சென்சார் இஷ்யூஸ் வந்து மாதிரி சென்சாருங்கிறது ஒரு படம் வந்தால் அந்த படம் அது ஏவா யூவா அல்லது ஏஎன்யூவா அப்படிங்கிறத சர்டிஃபை பண்ணுமே தவிர இது இருக்கணும் இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லக்கூடாதுன்ற ஒரு கருத்து இப்போ போயிட்டு. ஏன்னா அந்த சென்சார் அப்படிங்கிறது வாயிலாக அவங்களுடைய கருத்தை சொல்ல முடியாமல் போயிடுறாங்க படைப்பாளிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து யோசிக்கிறவங்களே தடை பண்ணுறதாகவும் சொல்லப்படுது. இந்த சென்சாருடைய இந்த கண்ட்ரோல் எப்படி பார்க்குறீங்க? ஆஸ் அ ப்ரொடியூசராக நீங்கள் எப்படி? The sensor body is there for a particular reason, based on what அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த க்ரௌடுக்கு என்ன மாதிரி படங்கள் காட்டணும் அப்படின்றதுக்கு ஒரு பாடி. ஸோ ஐ ஃபீல் த சென்சார் பாடி ஷுட் பி ரெஸ்பெக்டட். பட் அதை தவிர இப்போ எனக்கு அந்த டாப்பிக்கில் கமெண்ட்ஸ்